ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய கடன் தீர்வதற்கு மிகவும் அருமையான ஒரு நாள்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை. அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சங்கடகர சதுர்த்தி சேர்ந்து வரக்கூடிய நாளைய தினம் நம் கடன் தீர்வதற்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய கடன் தீரும். சாதாரணமாக வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபாடு செஞ்சாலே சங்கடங்கள்லாம் தீரும் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை. அதுலேயும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி ரொம்பவே விசேஷம். ருணம் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ருணம் அப்படின்னா கடன்னு பொருள். கடனை போக்குவதற்கு நாளைய தினம் விநாயகரை எப்படி வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் தீரும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாளைய தினம் பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் விநாயகரை மனசார நினைச்சு இந்த விரதத்தை தொடங்குங்க. காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே இந்த வேண்டுதலை நீங்கள் முடிக்கணும். கையில் ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சுக்கிட்டு இருக்க மூடிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அதை பிள்ளையார்ட்ட சொல்லி அந்த கடன் சுமை எனக்கு படிப்படியாக குறையணும், வருமானம் அதிகரிக்கணும்னு மனசார நீங்கள் உருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த எலுமிச்சை பழத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் விநாயகர் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. விநாயகர் படம் அவங்க முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு வச்சுருங்க. நீங்கள் விரதத்தை தொடங்குங்க. உங்களால் முடியும்னா சாப்பிடாம உபவாசம் இருங்க. முடியாதுன்னு நினைக்கிறவங்க எளிமையான உணவுகளை உட்கொண்டு நீங்கள் விரதம் எடுக்கலாம். கண்டிப்பாக நாளை தினம் அசைவம் தொடவே தொடாதீங்க. இந்த வேண்டுதலை நீங்கள் முடிச்சுட்டு காலையில் உங்களோட வேலையை அன்றாட நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க. மாலை 6:30 மணிக்கு மேலே சங்கடகர சதுர்த்தி வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால் பூஜை அறையில் விளக்கேற்றி வெற்றிலை ஒன்று எடுத்துக்கோங்க. அதை சுத்தமாக கழுவிட்டு அந்த வெற்றிலை மேலே மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, அதை மஞ்சள் பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வைங்க. மஞ்சள் பிள்ளையாருக்கு ஒரு அருகம்புல் வைத்து பூ வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வழிபாடு செய்யும் பொழுது கடன் சுமை குறையணும், வருமானம் அதிகரிக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை வைங்க. வருமானத்தை பெருக்கிக் கொள்ள லக்ஷ்மி கணபதி மந்திரத்தை சொல்லுங்கள். லக்ஷ்மி கணபதி மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் கம் சௌமாய கணபதியே வர வரத சர்வஜனம் மே வசமானய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய கணபதையே வர வரத சர்வஜனம் மே வசமானய ஸ்வாகா. இந்த மந்திரத்தை 27 முறை நீங்கள் சொல்லுங்கள். அப்படி உங்களால் இந்த மந்திரத்தை சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் கணபதியே போற்றி அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஓம் லக்ஷ்மி கணபதியே போற்றி அப்படிங்கிறத சொல்லலாம். ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி கணபதியே போற்றி அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை, இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம். இதில் எது உங்களுக்கு ஈஸியாக உங்களால் சொல்ல முடியுமோ அதை 27 முறை சொல்லுங்கள். இந்த லக்ஷ்மி கணபதி மூல மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை 27 முறை சொல்லுங்கள். இதை தான் சொல்லணும் அப்படின்னு கட்டாயம் இல்லைங்க. விநாயகர் எளிமையான ஒரு கடவுள். அவரை நம்ம எளிமையான முறையில் அவரை நம்ம வணங்கினாலே கண்டிப்பாக நமக்கு நல்லது அனைத்தையுமே நமக்கு நடக்கும். நீங்கள் இதை சொல்லி முடிச்சுட்டு பூஜை அறையில் காலையில் ஒரு எலுமிச்சை பழத்தை ஒரு கிணத்துல வச்சிங்க இல்லையா, அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து தலையை 3 முறை, உங்கள் தலையை 3 முறை சுற்றுங்க. அதுக்கப்புறம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் மேலேருந்து ஏற்றி இறக்கமாக 3 முறை இந்த எலுமிச்சை பழத்தை ஏற்றி இறக்கணும். இந்த எலுமிச்சை பழத்தை அதுக்கப்புறம் வெளியில் கொண்டுட்டு போய் 4 துண்டுகளாக வெட்டி அந்த 4 திசையிலையும் தூக்கி போடுங்க. சில பேருக்கு வெளியில் 4 திசை போடுறதுக்கு இடம் இருக்காது. அப்படிப்பட்டவங்க 4 துண்டுகளாக அந்த எலுமிச்சை பழத்தை அறுத்து ஒரு பேப்பரில் மடித்து குப்பை தொட்டியில் போட்டுருங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இந்த எலுமிச்சை பழம் இருக்கக்கூடாது. அதனால் அதை நிலைவாசல் படிக்க வெளியில் கொண்டு போய் அந்த எலுமிச்சை பழத்தை வச்சுருங்க. இவ்வளோதாங்க அந்த பரிகாரம். கடனை அடைக்க எந்த தடை வந்தாலும் அதை விநாயகர் பார்த்துப்பாங்க. நீங்கள் உங்கள் வேலையை, உங்களோட முயற்சிகளை நீங்கள் தொடங்கிட்டுருங்க. உங்களுக்கு எந்த தடையுமே வராது. அந்த தடையை கண்டிப்பாக விநாயகர் தொடச்சி போடுவாங்க. அவங்களுக்கு எளிமையான முறையில் நெய்வேத்தியம் நீங்கள் வைக்கலாம். உங்களால் முடிந்தாக்கா கொழுக்கட்டை இல்லை பால் பாயாசம்,
இல்லை அவல் பொரிக்கடலை அப்படியும் இல்லை அப்படின்னா கல்கண்டு, இப்படி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் உங்களால் என்ன முடியுமோ அதை வைத்தாலே போதும். நாளைய தினம் கட்டாயமாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர்கள் போயிட்டு உங்கள் பிரச்சனை தீரணும்னு மனசார விநாயகரை நினச்சி வேண்டிக்கோங்க. முடிந்தால் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா சிதர் தேங்காய் கூட நாளைக்கு உடைக்கலாம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய கடன் தீரணும், வருமானம் பெருகணும் அப்படின்னா நாளைய தினம் இந்த எளிமையான வழிபாட்டை நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக விநாயகரோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா மற்ற நாட்களில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அதை விட ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. கடன் தீரணும் அப்படின்னாலே அதுக்கு செவ்வாய்க்கிழமை தான் உகந்த நாள். செவ்வாய் வர உகந்த திதிங்கிறது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதுலேயும் இந்த சங்கடகர சதுர்த்தியில் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும், நம்ம கடன் பிரச்சனை தீரணும், வருமானம் பெருகணும், நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னாக்கா இந்த சங்கடகர சதுர்த்தியை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். விநாயகரின் அருளில் பரிபூரணமாக உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.